சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த பாரு கீர்த்தி, நான் நேத்தே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். நீ இன்னைக்கு வந்து ஏன் தோசை ஊத்திட்டு இருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனா நீ மனசு வச்சா எனக்கு ஒரு உதவி பண்ணலாம். என்ன? ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உன் சித்தப்பா பக்கம் ஜெயிச்சிருச்சுல? ஆமா. அது எல்லாத்துக்கும் உன் சித்தப்பா தானே ஓனரு? ஆமா. உன் சித்தப்பா பொண்ணு பேரு ஷர்மி தானே? ஷர்மி நம்பர் கிடைக்குமா? தேவையில்லாம நான் அவமானப்படுத்திட்டல, உன்னை எப்படி பழிவாங்கன்னு மட்டும் பாரு. உருட்டல் மிரட்டல் எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. என்கிட்ட மோதன உன் வாளை ஒட்ட நறுக்கிடுவேன் பாத்துக்கோ. போதும் போதும், நீங்க 2 பேர் சண்டை ஆரம்பிக்காதீங்க. நீ பேசாம இருமா. ஸ்கூல் படிக்கும் போதே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு லவ் லெட்டர் கொடுத்து வந்தானே இவன், அதுவும் ஜெராக்ஸ் போட்டு கொடுப்பான். சீ, வெக்கமால உனக்குலாம். ஒருத்தி 2 பேர்னா கையில எழுதி கொடுக்கலாம், 20 பேருக்கு எப்படி எழுதி கொடுக்கறது? அதான் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தேன். ஏண்டி இவ்ளோ கோவம் வருது உனக்கு? 1000 இருந்தாலும் அவன் கூட பிறந்த அண்ணன். மா, இவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வைப்பா, இல்ல அவளால உதப்பட்டு உன் புள்ள ஹாஸ்பிட்டல்ல கிடப்பான். இதான் நடக்க போகுது, பாத்துக்கோ. ஏமா, உங்க மூத்த பேத்தி ரோஹிணி கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்கம்மா. அன்னைக்கு அப்படித்தான் எல்லாத்தையும் கிணத்துல வச்சு கலந்துட்டு இருந்தது. நானும் ஒரு ஆர்வத்துல என்னத்தமா கலக்குறேன்னு கேட்டேன். அது என்னவோ முள்தானியோ முட்டியோன்னு ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு அத்தை தூக்கி என் மூஞ்சி பூரா பூசி விட்டுருச்சு. அதுவும் 2 மணி நேரத்துக்கு இது காயிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். அப்புறமா கழுவி பார்த்தா உன் மூஞ்சி பளபளன்னு இருக்குன்னு சொல்லி அப்படியே என்ன வீட்டுக்கு போக சொல்லிருச்சு. நானும் அதே மூஞ்சியோட வீட்டுக்கு போனேனா, நான் வளர்த்த என் நாய் என் அடையாளம் கண்டுக்காம எம்பட்டு தூரம் என்ன துரத்திட்டு வந்தது தெரியுமா? அதுக்கு போக்கு காட்டிட்டு வீட்டுக்கு போய் சேர 10 மணி ஆயிடுச்சுமா. நான் சொல்றேன், நீ சிரிச்சுக்கினே இருக்க. மா, அந்த பிள்ளைகிட்ட சொல்லி வைமா. சரி, நான் கண்டிக்கிறேன்டி. இந்த காய்கறி எல்லாம் வெட்டி வைக்கிறேன். மாடியில இருந்து துணியை எடுத்துட்டு வந்துரு. அம்சவேணி அம்மா, கொஞ்சம் வெளியில வாங்க. வெளியில வாங்கம்மா. வா மாரியம்மா, நல்லா இருக்கியா? உன் பொண்ணு விமலாவை பொண்ணு பார்க்க வரதா சொன்னாங்களே. கஷ்டப்பட்டு தேடி புடிச்ச மாப்பிள்ள, கல்யாண தேதி கூட குறிச்சாச்சு. மண்டபம் புடிச்சு பத்திரிக்கை அடிச்சிடலான்னு கோவில்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப பார்த்து எதிரில உன் பேத்தி ரோகிணி வந்து நின்னா. 1/4 மணி நேரம் பேசின பேச்சுல என் பொண்ண கட்டிக்க வந்த மாப்பிளைய தலை தெறிக்க ஓட விட்டுட்டா. என் பொண்ணுக்கு இந்த சன்மத்துல கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்னடி சொல்ற? அடியே விமலா, அந்த ரோகிணி என்ன சொன்னான்னு நீயே உன் வாயால சொல்லு. நமக்கு நியாயம் கிடைக்கணும்டி, சொல்லு. எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. நானும் அவரும் பேசிட்டு இருந்தோம். அப்ப ரோகிணி அந்த பக்கமா வந்தவ யாரு என்னன்னு விசாரிச்சா. நாங்க 2 பேரும் 1 மணி நேரமா பேசிட்டு இருந்தோம். கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னேன். உடனே அவ மாப்பிள்ளைய பார்த்து நீங்க ஆம்பளையான்னு கேட்டா. அவரு குழந்தையில வாங்கின சர்டிபிகேட்ல ஆம்பளைன்னு இருக்குன்னு சொன்னாரு. அதெல்லாம் பத்தாது, இப்ப நீ ஆம்பளையான்னு தெரியணும். இப்ப இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் பீடி சிகரெட்டு குடின்னு உடம்ப கெடுத்துக்கிட்டு ஆம்பளைங்கிற தகுதியை இழந்துகிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா. அவர் கேட்டுட்டு தலை தெறிக்க ஓடிட்டாரு. இதுக்கு மேலயும் எங்க வீட்டு பொண்ணு கல்யாண விஷயத்துல உங்க பொண்ணு ரோகிணி தலையிடக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. என்ன இன்னைக்கு வீடே பரபரப்பா இருக்கு? ஏதாவது முக்கியமான சீன் போயிட்டு இருக்கா என்ன? என்ன சீன் போதா? சென்டிமெண்ட் சீனா இல்ல ஃபைட் சீனா? பாருடி, அதை ஏண்டி கேக்குற? இந்த அம்மாவோட பொண்ணு இருக்கே. இருமா, என் பொண்ணே சொல்லுவா. ஏ விமலா, நடந்தத சொல்லு. இப்பதானமா சொன்னேன். அதனால என்னடி இன்னொரு தடவை சொல்லு. நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? சொல்லு. எனக்கு எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்தாங்க. அப்போ நானும் அவரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ ரோகிணி அந்த பக்கமா வந்தா. சரி. ஓ, ஓ, இதான் சீனா? இது சீன் இல்லடி ஆத்தா, எங்க கோவம். உங்க பொண்ணுக்கு நடக்க இருந்த மேரேஜே என் அக்கா கெடுத்துட்டா. அதானே உங்க கோவம்? ஆமா.
அத நான் தீத்தி வைக்கிறேன். ஒரு நிமிஷம். நீங்க இப்படி வாங்க, இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. நீ இந்த பக்கம் வா. உன்னோட இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல. அப்புறம் லுக் இப்படி இருக்க கூடாது. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னாமா, ஓடி போன அந்த மாப்பிளைய திருப்பி கூட்டிட்டு வரீங்க. இந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி என் அக்கா சொன்ன நியாயத்தை அவனுக்கு புரிய வைப்போம். தேவைப்பட்டா இது ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில ஒரு சொம்பு தட்டுல கொஞ்சம் வெத்தலை பாக்கு வச்சு இது ஒரு பஞ்சாயத்து சீனா கூட பண்ணலாம். செலவு கொஞ்சம் அதிகமா இருக்குமே தவிர ரிசல்ட் அருமையா இருக்கும். ஆமாடி தாயே, உங்க அக்கா எங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த வரைக்கும் போதும். நீயும் பெரிய சீன் பண்ணி சின்ன பின்னமாக்கிடாத. போதும். என்னாச்சு ரூபினி? எதுக்காக உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க? அப்படி என்ன பண்ண? இந்த அம்மாவோட பொண்ணு இருக்கே, ஏ மாரியம்மா, நீ கொஞ்சம் தெளிவா சொல்ல. என் பொண்ணே சொல்லுவா. ஏ விமலா, என்னன்னு சொல்லுடி. இப்பதானமா சொன்னேன். அதுக்கு என்னடி? இன்னொரு தடவை சொல்லு, நமக்கு நியாயம் கிடைக்கணும். சொல்லு. எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ள பார்த்தாங்க. நானும் அவரும் பேசிட்டு இருந்தோம். மாப்பிள்ள ஓடிட்டானா? எந்த பக்கம் பார்த்து ஓடினா? எவ்வளவு ஸ்பீட்ல ஓடினா? சொல்லுமா, எவ்வளவு ஸ்பீட்ல ஓடினா? இப்ப அதுவா முக்கியம்? என் பொண்ணு கழுத்துல ஏற வேண்டிய தாலியே ஏறாம போயிடுச்சு. அதுக்கு உங்க அக்கா ரோஹிணி தான் காரணம். அதுக்கு நியாயம் கேட்கதான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். எங்க அக்கா அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டா? அவ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் கரெக்ட் தானே? அப்படி அந்த மாப்பிள்ளை பையன் நல்லவனா இருந்தா தலை தெறிக்க ஓடாம நின்னு நிதானமா பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே?